வேண்டும் என்று அனைவருக்கும் காட்டிவிட்டு அவருடைய ஆன்மா இன்று ஆண்டவனுடைய நிழலிலே இளைப்பாற சென்றிருக்கிறது. இந்த துக்ககரமான நேரத்தில் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் நம்மளோடு இல்லை என்பதை நம்முடைய மனம் ஏற்க மறுக்கிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் சாதாரண மனிதனாக பிறந்து தென்னிந்திய சினிமாவிலே கோலோச்சி அரசியல் உலகத்தில் தமிழகத்தில் இரண்டு ஆளுமைகள் இருக்கும் பொழுது மக்கள் மூன்றாவதாக ஒரு தலைவருக்கு தன்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் கொடுப்பார் என்பதை நமக்கெல்லாம் காட்டி ஒரு அற்புதமான அரசியல் தலைவராக இருந்து தமிழகத்திலே ஒரு புதிய அரசியலுக்கு முயற்சி எடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய அன்பை முழுமையாக பெற்று 2014 தேர்தலில் மோடி ஐயா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி வேட்பாளராக இருந்த பொழுது தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்து பிரதமரோடு நின்றவர் நம்முடைய கேப்டன் ஐயா. அன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் பொன்னார் அவர்கள் கேப்டன் ஐயாவோடு இணைந்து நெருக்கமாக பணியாற்றி ஒரு அற்புதமான பிரதமர் வரும்பொழுது நானும் இருக்கின்றேன் என்று உணர்ச்சி ததும்ப 2014 தேர்தலிலே பாரத பிரதமருக்காக கடுமையாக உழைத்தவர் நம்முடைய கேப்டன் ஐயா. இன்று இந்த மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய வேளையில நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார். நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் இங்கே வந்து கேப்டன் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தி லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக தன்னுடைய இரங்கல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், கேப்டனோடு இருக்கின்றோம். கேப்டன் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய ஆன்மா தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசியலை வழிநடத்தும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தொண்டர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எடுத்து வெற்றிகரமாக நடத்துவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. கேப்டன் அவருடைய இரண்டு மகன்களுக்கும் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு கேப்டன் ஐயாவுடைய புகழ் என்றும் ஓங்கி இருக்கும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். என்றும் உங்களோடு இருப்போம். ஓம் சாந்தி.